ஒரு ஊர்ல ஒரு பெண் இருந்தாளாம். அவளுக்கு ரோஜா பூன்னா ரொம்ப பிடிக்குமா. அவளும் ஏழை பெண்ணுங்கனால தினந்தோறும் ராஜா வீட்டு தோட்டத்துல போய் ரோஜா பூவை பறிச்சுட்டு வருவாளாம். அந்த ரோஜா பூக்களை வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிடுவாளாம். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த காவலாளி அன்னைக்கு ஏமாந்துட்டான். என்ன இது, ரோஜா பூவை திருடியவளை பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கான். அரசருக்கும் தெரிவிச்சிருக்கான். உடனே திருடுபவரை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு அரசர். அந்த காவலாளியும் இரவு முழுக்க தூங்காம இருந்திருக்காரு. தூங்காம இருந்து யார் எப்படி திருட வரான்னு பார்ப்போன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெண் அந்த ரோஜா பூவெல்லாம் பறிச்சு தன்னோட சீலை முந்தானியில முடி கட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டான். பார்த்தோன்னே நீ தான் டெய்லியும் பூவை திருடிட்டு போறியான்னு மிரட்டியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு பயந்து இனிமேல் நான் திருட மாட்டேங்க, என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிருக்கா. ஆனால் அந்த காவலாளி விடாம அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனாராம். அரசவைக்கு கொண்டு போய் உன்னை அரசர் முன்னாடி நிறுத்துற, நீ தானே இந்த திருட்டு வேலையை பார்த்துருக்கன்னு மிரட்டியிருக்காரு. இவளும் அந்த ரோஜா பூவை மடியில கட்டிட்டு நடந்து போயிருக்கா. வர வழியில அவங்களோட அம்மா வந்து தண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. வந்தோடனே பார்த்ததும் பயந்துட்டாங்க. என்ன நம்ம பொண்ணை இப்படி அரசவைக்கு கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்து, இங்க பாருடி, வாயுள்ள புள்ள பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்து பத்திரமா கவலைப்படாம வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இவ்வளோ என்ன பத்திரமா வான்னு சொல்றாங்க, வாயுள்ள புள்ள பொழைச்சுக்குமா அப்படின்னு சொல்லி அதவே யோசிச்சுட்டு வர வழியில அந்த ரோஜா பூவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம்தான் அவளுக்கு தெரிஞ்சது வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் அப்படின்னு. இருக்கிற எல்லா ரோஜா பூவையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலாம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவ மடியில ஒரு பூ கூட இல்லை. மனபாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சான். அதுக்கப்புறம் அரசவையில வந்து நிக்கிறா. அந்த பெண்ணை மன்னனிடம் ஒப்படைக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்து திருடியது உண்மைதானா அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்கிறாரு. இல்லை மன்னா அப்படின்னு அந்த பெண் சொல்றா. காவலாளி சொல்வது பொய் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றா. காவலாளி உடனே மன்னனிடம், அவள் மடி நிறைய பறித்த ரோஜா பூக்கள் இருக்குது மன்னா, நீங்க வேணா பரிசோதித்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்னரும் அந்த பெண்ணோட மடியில செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ஒரு பூ கூட இல்லை. காவலாளியை திட்டி தீக்கிறாரு. அந்த பெண் தப்பித்தோம் புழைச்சோன்னு சொல்லிட்டு வெளியேறா. மனுஷனுக்கு திடமான மனதும் கூர்மையான புத்தியும் இருந்தால் கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தும் தப்பிச்சிடலாம்.